தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். என்ன ப்ரோ, ஒரு படத்தோட டைட்டில் கிளிம்ஸை வெளியிட்டு இருக்காங்க. இதை நீங்க பிக் டாபிக்கா பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, நாட்டார் தெய்வங்கள் சார்ந்து எந்த ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டாலும் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற முதல் சேனல் நம்ம சேனலாக இருக்கும். அந்த வகையில் செய்யோன் அந்த படத்துக்கான டைட்டில் ஏதாவது வச்சுருக்காங்க. இந்த கான்டென்ட்டில் முழுக்க நீங்கள் அந்த டைட்டில் கிளிம்ஸோட டீகோடிங்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி செய்யோனை பற்றி பல விஷயம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? சாமி ஆடுறவனே அவன் தான்டா. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட பர்த்டே. இந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சேயோன் படத்தோட அந்த டைட்டில் கிளிம்ஸு அந்த டைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, கமல் சாரோட பேனர், இதில் அமரன் படம் மெகா ஹிட் அடிச்சது சிவகார்த்திகேயன் நடிப்பில். அந்த டீம் இப்போ திரும்ப சேருது. இதுதான் இந்த படம் சார்ந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறாங்க. நடிக்கிறது யாரு? நம்ம எஸ்கே. மியூசிக் டைரக்டர் நம்ம சந்தோஷ் நாராயண். ப்ரொடியூஸ் பண்ணுறது கமல்ஹாசன் அண்ட் மகேந்திரன். எடிட்டர் சான் லோகேஷ். ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சுந்தர். டிஓபி விவேக் விஜயகுமார். அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா RK நாகு. இந்த க்ரூ இருக்குல்ல, இதில் 3 பேர்களை மட்டும் தனியாக எடுங்க. சிவகுமார் முருகேசன், சிவகார்த்திகேயன், சந்தோஷ் நாராயண். ஆக்சுவலாக இது ஒரு தற்செயலான கனெக்ட் தான். ஆனால் இதை நான் சொல்லி முடித்த பிற்பாடு ஆமாம்ல செமையாக இருக்குல்ல அப்படி நீங்களே ஃபீல் பண்ணலாம். என்னன்னா, சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் குறிக்கிற ஒரு ஜென்ரிக்கான பேர் என்ன தெரியுமா? சேயோன். இந்த படத்தோட இயக்குனர் இருக்கார்ல, சிவகுமார் முருகேசன். ஸோ சிவன் அப்பா, குமரனால முருகனை சொல்லுவோம், முருகேசன் அதுலேயே முருகன் தான். சிவகார்த்திகேயன் அப்பா சிவன், கார்த்திகேயன் முருகப்பெருமான். ஸோ டிரெக்டர் அண்ட் ஆக்டர் 2 பேர்கள்லையுமே அந்த 2 பேர்களும் உள்ளே வந்துடுது. சிவபெருமான் முருகப்பெருமான் 2 உள்ளே வந்துடுது. படத்துக்கு இதை விட கரெக்டான டைட்டில் வேறு எது பொருந்தும்னு நினைக்கிறீங்க? இவங்களோட படத்துக்கு சேயோன் தான் ஆப்டாக இருக்குது. காட்சிக்கு சேயோன்கள், இட் மீன்ஸ் நம்ம பார்க்க போகிறல இந்த படம் அது கொடுக்குற சேயோன்களா சிவகார்த்திகேயனையும் நம்ம முருகேசனையும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் இசைக்கு மாயோன், சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பேர் என்ன ப்ரோ மாயோன்னு மாற்றி சொல்கிறீங்கன்னா கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே தெளிவாக புரியும். இந்த டைட்டில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கருமாத்தூர், அங்கே கோயில் இருக்கிற ஒரு திருவிழா சார்ந்து இந்த காபராலாம் சொல்லுவாங்க. அதை பிரச்சனைலாம் நடந்து முடிஞ்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி அர்த்தம். மதுரை இருக்குல்ல, அங்கே தான் இந்த கருமாத்தூர்ன்ற வில்லேஜ் இருக்குது. இந்த கருமாத்தூரில் பார்த்தீங்கன்னா விருமாண்டி சுவாமி கோயில் ஒன்று இருக்குங்க, சம பிரசித்தம். எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. கமல் சாரோட விருமாண்டி படம் மறக்க முடியுமா? இந்த வீடியோவிலேயே ஒரு குறிப்பிட்ட டயலாக் ஒன்று வரும், விருமாண்டி ஓஜின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாருக்கும் ஓஜி அவர் தான்ப்பா கமல்ஹாசன் அவர்கள், அந்த கேரக்டர் விருமாண்டி கேரக்டர். அந்த ரெஃபரன்ஸை இந்த டைட்டில் கிளிம்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுவும் செம கனெக்டாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்குள்ள மாயனுக்குன்னு சன்னதி இருக்கு, பேச்சியம்மன் சன்னதியும் இதுக்குள்ள இருக்கு. இந்த கருமத்தூர்ல இந்த ஒரு கோயில் மட்டும் நினைக்காதீங்க, நிறைய நாட்டார் தெய்வங்கள் சார்ந்த கோயில்கள் இந்த கிராமம் முழுக்க புடை சூழ்ந்து இருக்கு. உதாரணத்துக்கு கலியுகநாத சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன தெரியுமா? பஞ்சபூத பீடங்கள் உள்ள அமைஞ்சிருக்கிறது தான். ஆகாயத்தை குறிக்கிற மாதிரி கலியுகநாதர் மூலவர், நீரை குறிக்கிற மாதிரி விருமாண்டி, நிலத்தை குறிக்கிற மாதிரி நல்ல குறும்பன், நெருப்பை குறிக்கிற மாதிரி கோட்டை மந்தை கருப்பு, காற்றை குறிக்கிற மாதிரி ஆங்கான ஐயன். இந்த தெய்வங்களை வழிபடுற மக்கள் இன்னும் லட்சக்கணக்கில் அந்த பகுதி முழுக்க இருக்க தான் செய்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய தமிழர் இருக்காங்களே, அவங்கள நம்ம தேடி போனோம்னாக்கா நான் எதுக்காக இந்த நாட்டார் தெய்வங்களை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கன்றதும் இந்த சேயோன் டைட்டில் சம்மந்தமும் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைச்சிடும். இதில் நம்ம முதல்ல போக வேண்டியது இந்த தமிழர்களோட நிலத்தணைகள் இருக்குல்ல, அதுக்கு தான். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கிருந்த மக்கள்லாம் வழிபட்டது சேயோனை. முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் இங்கே இருக்க மக்கள் வழிபட்டது மாயோனை. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இங்கே இருக்க மக்கள் வழிபட்டது வேந்தனை, அதாவது இந்திரன்னு சொல்லுவோம். பாலை மணல் அப்படின்னா பாழ் நிலம்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்க மக்கள் வழிபட்டது கொற்றவைய. நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த பகுதியும், இங்கே இருக்க மக்கள் வழிபட்டது வர்ணனை. ஆக்சுவலாக இந்த மருத நிலத்துக்கும் நெய்தல் நிலத்துக்கும் இடைப்பட்ட பாழ் நிலம் இருக்குல்ல, அதுதான் இந்த மணல் பாங்கான பாலைன்னு நம்ம சொல்கிறோம். நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக ஒரு பக்கம் முழுக்க வயல்வெளியாக இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது, இடையில மணல் சார்ந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, அதுதான் பாலை.
தெளிவாக புரிஞ்சிச்சா? ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறது, ஏன்பா 4 திணைகள் ஓகே, இந்த பாலை திணை பெருசாக இங்கே கிடையாது தமிழ்நாடு சார்ந்து அப்படின்னு நினைப்பீங்க. நமக்கு தெரிஞ்ச இப்போ இருக்க ஜென்ரேஷன் அறிஞ்ச தமிழ்நாட்டு நிலப்பரப்புனா இவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஒரு கண்டமாகவே இந்த பகுதி முழுக்க இருந்திருந்தா ஆச்சரியப்படுறது கிடையாதுல்ல. அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பாலை நீங்கள் தாராளமாக கொண்டு வந்து வைக்கலாம். அப்போ இருந்தவங்க 5 திணைகள்னு சொன்னதில் நீங்கள் தப்பு கண்டுபிடிக்க முடியாத மக்களே. நம்ம புரிதல் தான் மேக்சிமம் தப்பாக இருந்திருக்கலாம். இந்த 5 திணைகள்லேயே முதன்மையான திணையாக கருதப்படுறது குறிஞ்சி திணை. இந்த குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு பேர் தான் குன்ற குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளி முருகப்பெருமான் திருக்கல்யாணம் சார்ந்து அவங்கள நம்ம மறந்துட முடியாதுல்ல. அவங்க வந்து இனமாக கருதப்பட்டதும் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கே 2 முக்கிய பயிர்களை அந்த மக்கள் இட்டிருக்காங்க. ஒன்று ஐவனம்னு சொல்லுவாங்க, இன்னொன்றுக்கு பேர் திணை. இந்த 2 போத மக்களே அந்த காலகட்ட தமிழர்கள் எந்த அளவுக்கு சத்தான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்ற உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த 2ல் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா ஐவனம். இது என்னன்னா உயர்தர மலை அரிசின்னு சொல்லுவாங்க. அரிசியில் நிறைய அப்பர் கிரேட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இதுதான் டாப் மோஸ்ட். ஆமாம், இல்லை ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மலைச்சரிவு இருக்குல்ல, அங்கே மட்டுமே இந்த ஐவனத்தை பயிரிடுவாங்களாம். மழை நீர் இருக்குல்ல, இதை நம்பி மட்டும்தான் இந்த பயிர் வளருமாமா. இதுக்கு இன்னும் சில பெயர்களும் சொல்கிறாங்க. மலை நெல்லுன்னு சொல்லுவாங்க, வெண்ணெல்னு சொல்லுவாங்க, செந்நெல்னு சொல்லுவாங்க இந்த ஐவனத்தை. சங்க இலக்கியங்கள் இருக்குல்ல, அதுலேயும் இந்த வெண்ணெல் செந்நெல்ன்ற மாதிரி குறிப்புகள்லாம் உள்ள அடங்கியிருக்கு. எல்லாமே குறிக்கிறது அந்த ஐவனத்தை தான். 2வது திணை, இதை ஃபாக்ஸ்டெல் மில்லட் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். நார்ச்சத்து, புரதம், விட்டமின்ஸ், தாதுன்னு எல்லாமே அடங்கியிருக்கு இந்த திணையில். வறட்சியில் கூட இது ரொம்ப பெருசாக வளர முடியும். சத்துக்களை உள்ளடக்கிய சிறுதானியமாக இது கோலோச்சு வளரும். இதை சாப்பிட்டா இதய ஆரோக்கியம் வலுப்பெறும். உடல் எடை இருக்குல்ல, இதை இயற்கையாக குறைக்க முடியும். நாமளாம் இப்போ செயற்கை என்னென்ன கருமதியை பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆரோக்கியமாக குறைக்கிறதுக்கு இந்த ஒரு வழியை சொல்லுவாங்க பல ஆன்றோர்கள். மலச்சிக்கல் இருக்குல்ல, இதை நீக்கும். செரிமானத்தை ரொம்ப ரொம்ப எளிதாக்கும். அரிசிக்கு சிறந்த மாற்றாக கருதப்பட்டது திணை மட்டும்தான். அதில் வேற எந்த மாற்றமே கிடையாது. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், குறிஞ்சியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், அவங்களோட உணவு பழக்கமே போதும் எந்த மாதிரி செம்மையான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு. ஆக்சுவலாக அந்த காலகட்ட மக்கள் எல்லாருமே தமிழர்கள்லாம் இயற்கையைத்தான் கடவுளாக வணங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கும்போது கிடைச்சது தான் சேயோன் மாயோன்னு பல பேரை நீங்கள் சொல்லலாம். தலைவன் அப்படின்னு அர்த்தங்க. சேயோன் அப்படின்னா, சேயோனுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா சிவந்தவன் அப்படின்னு பொருள். எப்படி இந்த பேச்சு வழக்கு வந்துச்சு, இந்த பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் சூரிய வழிபாடை தினந்தோறும் பண்ணுவாங்களாம். காலையில் எழுந்ததும் அவங்களோட முதல் வேலையே சூரியனை வழிபடுறது தான். அந்த டைமில் குறிஞ்சி ஃபுல்லாக அந்த மலைகள் தானே இருக்கும், மலையும் மலை சார்ந்தோடு தானே சொல்லியிருந்தேன். சூரிய கதிர்கள் மலையை கிராஸ் ஓவர் பண்ணி வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி செம்மையான ஒரு ஒளிக்கதிர் விழும் பார்த்தீங்களா. இதை பார்க்குற மக்கள் மிகப்பெரிய ஆஜானுபாகுவா ஒரு செந்நிற தோற்றம் அவங்களுக்கு வானில் தென்படுறதா நம்புவாங்க. சூரியன்லேருந்து கதிர்கள் மலை மேலே விழுந்து அது செந்நிறத்தில் மக்களை ரீச் பண்ணுறது, கிட்டத்தட்ட கடவுளே மக்களை டச் பண்ணுறதுக்கு சமம். இந்த அளவுக்கு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதனால தான் முருகப்பெருமான சிவந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகுமார் அப்படின்ற பேருக்கான கனெக்ட் இங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். முருகு அழகுன்னு சொல்லுவோமா, நெடுவேள், சேய், இப்படி எல்லா பெயர்களும் குறிக்கிறது முருகப்பெருமான தான். சேய் அப்படின்னா நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம். தாய் சேய் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இப்போ கூட பல மருத்துவமனைகளில் சுவர்களை எழுதியிருப்பாங்க, சேய் நலம், சேய் சார்ந்த வார்டுன்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய தான் சேய்னு வகைப்படுத்துறாங்க. ப்ரோ, ஆனால் முருகப்பெருமான் சிவபெருமான் அம்சமாச்சு, கருப்பை வாசம் செய்யாத கடவுளாச்சு அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி உங்கள் மனசில் வரலாம். ஆனால் குழந்தைன்றதை சேய் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம்ல, அதனால் சிவபெருமான் குழந்தையா நீங்கள் இந்த சேயோனை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சேயோன் அப்படின்றது தொல்காப்பியம் சார்ந்து குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு பெயர் தான். இதில் கரெக்டாக சொல்லணும்னாக்கா, சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்ற தொல்காப்பிய நூற்பா வரிய உங்களுக்கு இங்கே ட்ரிபியூட் பண்ணுறேன். ஆலமர் செல்வன் அப்படின்னு சங்க இலக்கிய குறிப்புகளையும் நாம் பார்க்க முடியுது. ஆலமர் செல்வன்னா சிவனோட மைந்தன்னு அர்த்தம். முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம், ஓகே, அடுத்த வார்த்தையில் நீங்களே ஃபில் பண்ணியிருப்பீங்க, குமரன் இருப்பார்னு சொல்லிட்டு. இது ஏதோ இப்போ இருந்த வழக்கம் கிடையாதுங்க. அந்த காலகட்டம் தொட்டு இதுதான் மக்கள் ஆழமாக நம்பினாங்க. அதனால தான் மலை சார்ந்து நம்ம இன்னும் வணங்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலையவே நம்ம சிவனோட உருவமாக அம்சமாக மொத்தமாக பார்க்குறோம்ல, இதெல்லாம் இப்போ ஏதோ கலைப்பு விடப்படுறது கிடையாதுங்க. அந்த காலம் தொட்டு இயற்கை நம்ம வழங்கிட்டு இருந்ததோட ஒட்டுமொத்த பரிணாமமாக தான் இப்போ நம்ம வழங்கிட்டு இருக்கோம். குறிஞ்சி நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்து மேலே செந்தினை ப்ளஸ் நீர், செந்தினை இருக்குல்ல, இதை நீரில் கலந்து தூவாங்க அந்த குறிஞ்சி நிலத்து மேலே. ஆக்சுவலாக இது ஒரு வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறைக்கு பேர் என்ன தெரியுமா? வேளன் வெறியாடிய சடங்கு அப்படின்னு இந்த ரிச்சுவலை டேர்ம் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் அந்த காலகட்டம் தொட்டு இருந்திருக்கு. அது எல்லாமே
ஆரோக்கிய உணவு முறைகள், ஆரோக்கிய வாழ்க்கை முறை இருக்குல்ல, இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட புகுத்தி கொண்டு போற மாதிரி தான் ஒரு ரிச்சுவலும் அந்த டைம்ல இருந்திருக்கு. சில ஆய்வாளர்கள் கூற்றுப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சேயோன் இது யாரை குறிக்குதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, முருகப்பெருமானை மட்டும் இல்லப்பா, சிவபெருமானையும் குறிக்கும். இந்த 2 பேரையும் நாம சிவந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள சேயோன்னு டேர்ம் பண்ணலான்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுல போருக்கான கடவுளா, காட் ஆஃப் வார்னு இது வரைக்கும் எல்லாருமே ஆழமா நம்புறது முருகப்பெருமானை. அதனால என்னவோ இந்த மரபை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை தான் இவங்க சேயோன்னு மென்ஷன் பண்றதா பெரும்பாலான முருக பக்தர்களை ஆழமா நம்புறோம். எதை வச்சு ப்ரோ இந்த அளவுக்கு ஆழமா நம்பலான்னு சொன்னீங்கன்னா, செந்நிற குருதி நம்ம ரத்தத்தோட நிறம் என்ன, போர்க்களம்னு வந்துட்டா அங்க சிந்த போறது என்ன, ரத்தம். ஸோ சிவந்தவன் அதுக்கும் ஆப்ட் ஆகுதா? ஓகே. தமிழர்களோட 7 தலைமுறை பெயர்கள் நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். நம்ம மகன் இல்லைன்னா மகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்மளோட அப்பா தந்தை, அப்பாவோட அப்பாவை தாத்தான்னு சொல்கிறோம், அதான் பாட்டன். அவருக்கு மேலே பூட்டன், அவரை தான் கொள்ளு தாத்தான்னு சொல்லுவோம். அவருக்கு மேலே ஓட்டன், அவரை தான் எள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு மேலே இருக்காங்களே அந்த 6வது தலைமுறை முன்னாடி, அவங்க பேர் சேயோன். அவருக்கும் முன்னாடி இருக்கிறவர் தான் 7வது தலைமுறை பரன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த சேயோன் அப்படின்றது நம்ம தலைமுறைகளில் முன்னாடி 6வது தலைமுறை குறிப்பிட்ட பெயர்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதை அப்படியே நீங்கள் முருகப்பெருமானோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. நமக்கெல்லாம் முப்பாட்டு அது இதுன்னு பல பேருமே மென்ஷன் பண்ணுவாங்களே, அந்த விஷயங்கள் எல்லாமே குறிக்கிறது முருகப்பெருமானை மட்டும்தான் சேயோன் அப்படின்ற வடிவத்தில். அவ்வளோ எதுக்குங்க நம்ம சியா சியா அப்படின்ட்டு இன்னும் கிராமப்புறங்களில் இந்த வயசானவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பல பேருமே மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த சியான் எதுக்காக சேயோன்லேருந்து வந்திருக்கக்கூடாது, பேச்சு வழக்கு அப்படியே மாறி இருக்கும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. பட் எல்லாமே குறிக்கிறது அந்த ஒரு டேர்மை தான், எல்லாருக்கும் மூத்தவங்க அப்படின்ற ஒரு டேர்மை மட்டும்தான். ஸோ இவங்க எல்லாருக்கும் மூத்தவரா, தமிழர்களுக்கான முன்னவரா யாரை மக்கள் கருதி இருக்காங்க? முருகப்பெருமானை. இந்த ஒரு டைட்டில் தான் நம்ம சேயோன் அப்படின்ற இந்த படம் சார்ந்த டைட்டிலில் தெளிவாக பார்க்க முடியுது. நடுக்கல் வழிபாடு இருக்குல்ல, அதோட ஆரம்பிச்ச இடமே வேற எங்கங்க? முருகப்பெருமான் வழிபாடு சார்ந்து மட்டும்தான். அது எங்க லிட்டரலாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சேயோன் படத்தோட டைட்டில் கிளிம்ஸில் எதுக்காக ஒரு நாட்டார் தெய்வம் அந்த உடம்புல ஏறின மாதிரி இந்த கேரக்டர், இந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் நடந்து வருது, கையில் அருவாளை ஏந்திக்கிட்டு கம்பீரமா, இதெல்லாம் எதுக்கு சித்தரிச்சிருக்கான்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கமல் சாரோட பேனரில் இது போல் படங்கள் வர்றது நமக்கு புதுசாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே வேறு எப்போ வர்றது? அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்திருக்காங்களே, இந்த ஒரு நாட்டார் தெய்வங்கள் சார்ந்த ஒரு படையில் இணைஞ்சிருக்காங்களே, சந்தோஷம் மக்களே. ஏன்னா காந்தாரா படம் என்ன ஹிட் அடிச்சது பார்த்தீங்களா? கரெக்டான விஷயத்த உண்மை பெசங்காமல் எடுத்தீங்கன்னாக்கா மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க. அதிலும் குறிப்பாக நாட்டார் வழிபாடு சார்ந்து நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வரவேற்பு கிடைக்கும். இந்த படத்துக்கும் கிடைக்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணுவோம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் கருப்பு. இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இதை தொடர்ந்து இந்த படமும் வரப்போகுது, இந்த சேயோன் படமும். ஸோ இது போல் நாட்டார் தெய்வங்கள் சார்ந்து அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்த படங்கள் வருதுல்ல, இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற ட்ரக்ஸு கிக்ஸ்னு மற்ற கர்மங்கள் சார்ந்த படத்தெல்லாம் எடுத்து இன்னும் சொசைட்டியை சீரழிக்கிறத விட இது போல் படங்கள் எடுத்தால் வாழ்க்கை நெறிமுறை சார்ந்த ஒன்று நிறைய தெரியும். நம்மளோட வேர் இருக்குல்ல, அதை பற்றி இந்த ஜென்ரேஷன் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எடுக்கிறத பர்ஃபெக்டாக உண்மையை பெசங்காமல் எடுத்துட்டா சிறப்பாக இருக்கும். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முருகர் இல்லாத அரசியலை உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியுமா? ஏன்னா சேயோன்னு டைட்டில் வச்சுட்டாங்க, அதில் அரசியல் சார்ந்து கொஞ்சம் கூட கலப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சினா வேலை கையில் தூக்கினாதான் வேலை ஆகுன்ற மாதிரி ஆயிடுச்சுல. அதனால இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ப்ரோ முடிச்சிட போகிறீங்க, அதுக்குள்ளே அந்த சந்தோஷ் நாராயணன் ஏதோ சொன்னீங்களேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. சேயோன்னா முருகப்பெருமானை சொல்கிறோம்ல, மாயோன்னா திருமாலை சொல்லுவோம். சந்தோஷ் நாராயணன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.